ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பல பைக்கரோட ட்ரீமான இடத்துக்கு தான் நம்ம அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். எனக்கும் அந்த இடம் ட்ரீம் தான். போக போக எந்த இடம்னு தெரியும். வாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஒரு இண்டிகேட்டர் கூட போட மாட்றாங்க. கடைசியில் அந்த கிட்ட ஓரம் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு இண்டிகேட் கூட போடாமல் லெஃப்ட் திருப்பிடுறாங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அன்றைக்கி பார்த்து வெயிலாக அடிக்கும். இங்கே லோக்கலில் சுற்றுற நினைக்கும் போது இப்போ நம்ம லாங்காக வரோம். இப்போ பார்த்தா கிளைமேட் சூப்பராக இருக்குது. அண்ணன் பஸ் ஸ்டாப்புக்கு ஓரம் கட்டாரு. ஆனால் லாஸ்ட் வாரம் யாருமே இண்டிகேட்டர் போடுறது இல்லைங்க. இந்த கோயிலை நம்ம கும்பிடாமல் எந்த ரைடுமே பண்ணதில்லை. ஸோ இந்த கோவிலை லைட்டாக அப்படியே தொட்டு கும்பிட்டுப்போம். காட் இஸ் கிரேட். நீங்களும் இந்த பக்கம் சென்னை பக்கம் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாமியை கண்டிப்பாக கும்பிட்டுட்டு போங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி தான். இந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் போகும்போது நமக்கு பயமாக இருக்குது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. செங்கல்பட்டு வரலும் ரோடு இப்படி தாங்க இருக்கும். ஓரளவுக்கு டிராஃபிக்காக தான் இருக்கும். ஃப்ரீயாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி பரவாயில்லைங்க. இங்கேயே இவ்வளோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டேலாம் பார்த்திங்கன்னா இங்கேயே இவ்வளோ டிராஃபிக் இருக்கும். இவ்வளோ ஃப்ரீயாலாம் போக முடியாது. ஸ்லோ பண்ணிக்கோங்கண்ணா. எத்தனை லிட்டர் இருக்குது? போத விட்டுருங்க. ஜிபி. எவ்வளோண்ணா? எடுத்துட்டாங்க. வந்துச்சிங்களா? ஓகே. நம்ம ஃபைனலாக நம்ம வண்டிக்கு சாப்பாடு போட்டாச்சு. டேங்க் ரொம்ப போட்டிருக்கோம். 1445 ரூபா பில்லு வந்தது. அதை ஜிபே பண்ணாங்க. ஜிபே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ரொம்ப போக மாட்டேனா தீனு இழுத்து ரொம்ப இதுவாயிருச்சு. இப்போ காலியாக இருந்துச்சு, ஓகே. பட் கூட்டமாக இருக்கிற டைமில் இவ்வளோ லேட் பண்ணால் என்ன சொல்லுவோம் அவன் பெட்ரோல் பங்கார் பாவம். கஷ்டப்பட்டு போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஜிபே ரொம்ப ஸ்லோ. ஏன்னு தெரியல. நமக்கே தெரியாமல் தானே நிறையா நடக்குது. டிஜிட்டல் இந்தியா இப்படி ஸ்லோவாக போனால் எங்கே டிஜிட்டல் பார்க்குறது? மழை பெஞ்சிருக்கோ இல்லை, ஏதோ தண்ணி வண்டி போன மாதிரியே இருக்குது. அது இப்படி இந்த பக்கம்லாம் ரோடு காலியாக இருக்குது. ரோடு அடித்து தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஒரு மட்டும் தண்ணி அடிக்கிறாரு. கேமரா என்னாச்சுன்னு தெரிலங்க.
கேமரா துடைச்சிக்கலாம். டோல்கேட்டில் ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, நியூஸ் பார்த்தேன். வருஷத்துக்கு ஒரு 3000 ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு ஒரு 200 டைம் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்தேன். அது எந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரில, அதை ஓட்டுநர் நண்பர்கள் தான் சொல்லணும். 200 டைம் கிராஸ் பண்ணுறதுக்கு ஓட்டுநர் நண்பர்களுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஓன் கார் வச்சுருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கம்மி தான். அது நல்லது இல்லையான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு பார்க்கணும். ஆனால் 200 டைம்ன்றது எனக்கு தெரிஞ்சு ஓகே மாதிரி தாங்க தோணுது. நீங்கள் ஒரு டைம் எந்த டோல் கிராஸ் பண்ணாலும் ஒன்ஸுக்கே வந்து 50 ரூபா 60 ரூபா வாங்கிடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபானே வைங்களேன், ஒரு டைம் கிராஸ் பண்ணுறதுக்கு 50 × 100 போட்டாலே எவ்வளோ எங்கேயோ வந்துடுதாங்க, 5000 ரூபா வந்துடுது. 200 டைம்னா 10,000 ரூபா. அதுக்கு வந்து 3000 இஸ் பெட்டர் தாங்க. ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு அங்கே வேலை இருக்கணும். வேலை இருக்கிறவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பெஸ்ட்டு தான். 3000 ரூபான்றது பெஸ்ட்டு. 200 டைம் வந்து போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்றாங்க. இவ்வளோ வேலை நடக்கிறதுக்கு நம்ம முன்னாடிலாம் வந்திருந்தால் செம்மையாக டிராஃபிக்கில் மாட்டியிருப்போம் போல். நைட்லாம் வந்திருந்தோம்னா நல்ல வேலை நம்ம பகலில் ஒரு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். வாகன ஓட்டி நண்பர்களே எல்லாம் பார்த்து கவனமாக வாங்க. ஜிஎஸ்டி ரோட்டில் அங்கங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக செங்கல்பட்டு மாமன் ரோடை தாண்டி அங்கங்கே நடந்துகிட்டு இருக்குது. டேக் டைவர்ஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்த்து வாங்க, கேர்ஃபுல். நம்ம அப்படியே ஒரு டீயை போட்டுட்டு கிளம்பிட்டோம் நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுறதுக்கு. நம்ம சாப்பிட்ட கடையில் டீ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வடை சாப்பிட்டோம், கூட சட்னி சாம்பார்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. வடை டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, என்ன வடை கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு, அவ்வளோதான். வடையை 2 in 1ஆகவும் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்துச்சுங்க. மற்ற வீட்டில் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட் இஸ் ஓகே. விழுப்புரம் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் விழுப்புரத்தை ரீச் பண்ணிடுவோம். கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வழி காட்டுது. ஒரு வழி என்னென்னா நம்ம கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் அந்த ரோட்டில் காட்டுது, உளுந்தூர்பேட்டிலேருந்து ரைட்டில் உள்ளே போக மாதிரி. இன்னொரு வழி என்னென்னா திருச்சி ரோட்டில் வேப்பூரில் போயிட்டு காட்டுது. நம்ம போகிற ரோடு வேப்பூர் ரோடு தாங்க. ஒரே டேரெக்டாக ஒரு சாத்திக்கலாம். டக்குன்னு ஒரு ரோடும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். திருச்சி ரோடு எப்போவுமே பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை தாண்டி திருச்சி ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். அந்த ரோடை கொஞ்சம் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். வேப்பூர் தாண்டி அந்த ரோடு தான் சிங்கிள் ரோடுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ க்ளோஸாக போகுதில்ல அந்த பஸ்ஸு. உள்ளே இருக்கும்போது ஒன்றும் தெரியல, வெளியில் பார்த்தா பயமாக இருக்கியா. கிட்டத்தட்ட அந்த பஸ்ஸுக்கு நடுவில் ஒரு ஆள் கூட கிராஸ் பண்ண முடியாதுங்க. நெத்திலையும் ஆள் மாற்றி சுற்றி கூட கிராஸ் பண்ண முடியாது போல், அவ்வளோ சூப்பராக போகுது. எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தாங்க. கெடிலம் ஆறு, இந்த ஆறு பேர் கெடிலம். இந்த ரைட்லேயும் நம்ம வந்து கொல்லிமலையை சென்றடைய முடியும். ஆனால் நமக்கு கிலோமீட்டர் கம்மின்றதால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வேப்பூர் போய் திரும்ப போகிறோம். இந்த ரைட் போனால் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் அந்த மாதிரி இதெல்லாம் போகும். இந்த ரோடு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பஸ்ஸு சேலம் பஸ்ஸு எல்லாமே வந்து இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆனால் கொல்லிமலைக்கு வேப்பூர் போயிட்டு வேப்பூர் பிரிட்ஜு கீழே ரைட் எடுத்து போகிறோம். இங்கேருந்து வேப்பூர் ஒரு 25 கிலோமீட்டர் காட்டுது.
வாங்க போவோம். காய்ஸ், ஃபைனலாக நம்ம வேப்பூர் கிட்ட வந்துட்டோம். லெஃப்ட் போனால் விருதாச்சலம், கீழே பிரிட்ஜுக்கு கீழே ரைட்டு போனால் சேலம். நம்ம இப்போ ரைட்டு தான் போகணும். ஸோ நம்ம கீழே சர்வீஸ் ரோடு, இங்கேருந்து நம்ம சர்வீஸ் ரோடு எடுக்கணும். சர்வீஸ் ரோடு எடுத்து கீழே ரைட்டு திரும்பி செல்ல வேண்டும். அண்ணன் எதனா ஒரு பக்கம் வர மாட்டாரே. இந்த மாதிரி தடுமாறுனா நம்ம நிறுத்துறது பெஸ்ட்டுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சிங்கிள் ரோடு தான் கொஞ்சம் தூரத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த கள்ளக்குறிச்சி டு சேலம் அந்த ஹைவேஸில் போய் ஜாயின் பண்ணுறோம். நல்லா இருக்குங்க. ரோட்டு ஓரமாக புளிய மரம் பாருங்கள், நல்லாயிருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி சைடில் வந்தால் தான் பார்க்க முடியுது. இன்னும் கொல்லிமலை வந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஒரு 3 hour. இந்த ரோடு வந்து எந்த ஊருக்கு போகுதுன்னு நான் உங்ககிட்ட என்ன சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த ரோடு வந்து வேப்பூர்லேருந்து ஆத்தூர் போகுது. அதை ஜாயின் பண்ணுற ரோடு தான் இது. இந்த ரோட்டில் ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்குது டிஸ்டன்ஸு. விட மாட்டார் போலையே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருதுங்க மழை. ஆனால் நின்றும் நினைக்கிறேன். நம்ம கடைசியாக கள்ளக்குறிச்சி டு சேலம் அந்த பைபாஸ் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும் நம்ம டெஸ்டினேஷன். இதுதாங்க கள்ளக்குறிச்சி டு சேலம். ஓகே 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 ஓகே. இதுக்கப்புறம் இன்னும் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. ஏன்னா இது ஹைவேஸ் ரோடு, நேஷ்னல் ஹைவேஸ். நல்லா ஒரு பெருசாக இருக்கும். ரோடும் காலியாக கிடக்கும்.
வட சென்னி மலை. ரயில்வே கிராசிங்க. எங்க மேலே ஒரு கோவில் இருக்குங்க, மலைக்கு மேலே இந்த ஊரில். என்ன கோவில் அது? ஐ திங்க் முருகன் கோவில் நினைக்கிறேங்க. புள்ளிங்கோலாம் அங்கே பாருங்க, ஒரு வண்டியில் 4 பேர், ஒரு வண்டியில் 4 பேர் வராங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டு வராங்க. ரோடு மாறி போயிட்டேன். வட சென்னி மலை மஞ்சினி. வா, ரோடு சூப்பராக இருக்குது. உண்மையாகவே ரோடு சூப்பராக இருக்குது. காற்று பார்த்திங்கன்னா ஜெல்லுன்னு அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை கொஞ்சம் கூகுள் மேப் கொஞ்சம் டெஸ்ட்டு கொடுத்துருச்சு. என்ன டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஏர்பின் பெயிண்ட் இருக்குது இல்லையா, அதில் போகிறது தான் நம்ம ரொம்ப நாள் கனவு. இது கொல்லிமலைக்கு இன்னொரு வழி இருக்குது போல், அந்த வழியை காமிச்சிருக்கு. இது வந்து அந்தளவுக்கு பெண்டு இருக்காது, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அந்த வழியை காமிச்சிருக்கு. நமக்கு அந்த வழி ஏறுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நம்ம எந்த வழியை நோக்கி வந்தோமோ இப்போ மறுபடியும் அந்த வழிக்கு நம்ம போக போகிறோம். இப்போது இங்கேருந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏறணுன்னா 73 கிலோமீட்டர்ஸ் சம்திங் வருது. ஆனால் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு வழிக்கு வந்தோம் இல்லையா, ஒரு 70 ஏர்பின் பெண்டு, அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து 103 கிலோமீட்டர் வருது. பரவாயில்ல, 30 கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துருக்குறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அப்புறம் எப்படி? அதனால் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ 30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. கூகுள் மேப் வந்து நமக்கு ஒரு சிம்பிளான வழியை காமிச்சிருக்கு. ஆனால் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வழியும் வேறு. நம்ம வந்து அந்த ஏர்பின் வழி தான் நம்ம போக போகிறோம். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் எக்ஸஸ் ஆகிருச்சு. பரவாயில்லைங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஒரு 30 கிலோமீட்டர் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அந்த வழியை தான் நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரை பண்ண போகிறோம். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம அந்த கூகுள் மேப் பார்த்து வழி செலக்ட் பண்ணியிருக்கணும். நம்மளும் அந்த கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம். கிட்ட வந்து பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஏர்பின் டேர்னிங்கே காட்டல, ஒரு நார்மலாக போகுது ரோடு. ஸோ அந்த ரோடு வந்து நமக்கு இறங்கும்போது வேணால் அந்த ரோடு ட்ரை பண்ணலாம். இப்போ போகும்போது நமக்கு அந்த 17 ஏர்பின் பெயிண்ட் அந்த ரோடு தான் வந்து போகணும்னு ஆசை. அந்த ரோடு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் அதுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் வரேன்.
காய்ஸ், நீங்கள் கொல்லிமலை வரீங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து அதுவும் குறிப்பாக கொல்லிமலை வரீங்க அப்படின்னா காராவள்ளி சைடுன்னு போட்டு வாங்க. ஏன்னா சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா தம்மம்பட்டி வழியாக கூப்பிட்டு போயிடுது கூகுள் மேப்பு. அது அந்த அளவுக்கு பைக்கர்ஸுக்கு நல்லா இருக்காது. அந்த ரோடு நல்லா இருக்காது மீன்ஸ் ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் த்ரில்லிங் இருக்காது. இதில் ஏர்பின் பெண்டும் அங்கே கம்மியாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்காது. ஏர்பின் பெண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் காரவள்ளி ரோடு அப்படின்னு சொல்லி போட்டு வந்தீங்க அப்படின்னா 70 ஏர்பின் பெண்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஏர்பின் பெண்டு பைக்கர் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதை மறக்காமல் கூகுள் மேப்பில் அப்படி போட்டுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா என்ன மாதிரி ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் வருவீங்க. எனக்கு அந்த பக்கம் தான் கூப்பிட்டு போயிருச்சு. அங்கேருந்து தான் நான் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் சுற்றிட்டு மறுபடியும் நான் ஏறினா இந்த பக்கம் தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் திரும்பி. ஓகேவா? அதனால் வந்து பார்த்துக்கோங்க, கொல்லிமலை இனிதே வரவேற்கிறது. சூப்பர். கொண்டை ஊசி வலை ஊசிகளும் கொல்லிமலையை கொண்டாட அடைகிறது. காய்ஸ், நம்ம ஒரு ட்ரீம் வந்து இப்போ அச்சீவ் பண்ணுறோம். எடுத்த உடனே வா, நம்மளோட ட்ரீம் ஒன்று அச்சீவ் ஆக போகுது. நம்ம இதில் ஏறணும்னு ரொம்ப நாளாக கனவு. அந்த கனவு இப்போ தான் வந்து நிறைவேற போகுதுங்க. சூப்பருங்க. வா 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 வா. நானே கொஞ்சம் இது பண்ணிட்டேன் நினைக்கிறேன். காரவள்ளி வனச்சோதனை சாவடி. இங்கே கார்லாம் வந்தால் சம்டைம் நிறுத்தி நம்பர் கேட்பாங்க. அதனால் நம்ம அவங்கள பார்த்தோம். அவங்கக்கிட்ட நம்மளை எதுவும் கேட்கல, கண்டுக்கலை. ஸோ நம்ம அப்படியே ஏற ஆரம்பிப்போம். நம்மளோட ரொம்ப நாள் ட்ரீம் இஸ் முன்னாடி இருக்குங்க. பார்த்து நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கணும். வா 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 வா. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க.
ஃபஸ்ட்டு, இது செகண்டு. 70 தாங்க போட்டிருக்காங்க மொத்தமே. 70 கொண்டை ஊசி வளைவுகள் தான். அதை ஏறுறதுக்கு தாங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். எக்ஸைட்டிங் பயங்கரமாக இருக்குது எனக்கு. நம்பர் 3. எல்லாம் காலையிலே ஏறிட்டு இறங்குறாங்க. இப்போது நம்ம திரும்பி மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் ஈவினிங்கில். அவங்களாம் காலையில் ஏறியிருப்பாங்க. ஒரு 6 மணி அந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போவே கிளைமேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. கிளைமேட்டுக்கெலாம் எந்த குறையும் கிடையாது. மாதிரி சைடு வாங்கும்போது நமக்கு முன்னாடி கிளியராக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்கணும், இல்லைனா நம்ம சோழியை முடிச்சிடுவாங்க. தலைவா வழியே விடு தலைவா. மேலே எவனும் இருக்க மாட்டான் போலியா, இப்பயே எல்லாம் வந்துடுறானுங்க பொழுது.
Number 28. இதில் தாங்க பஸ் எல்லாமே திரும்பறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ரொம்ப குறுகிய வளைவு இது.
கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப குளிர்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கிளைமேட் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது. நம்ம இப்போது கொல்லிமலைக்கு வந்து டேட்டு வீக்கெண்ட் டேஸ்னு, அதனால் இங்கே டிராஃபிக் அதிகமாகவும் இருக்குது. ஏற ஏற வண்டிகளும் ரொம்ப அதிகமாக வந்துட்டு போயிட்டுருக்கு. வீக் டேஸில் அவ்வளோவா இந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காதுங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் வீக்கெண்ட் டேஸ் ஆனாலே ரொம்ப வந்து ரெஸ்டாக இருக்கும் டிராஃபிக். நம்ம இது வரலாம் 69 ஏர்பின் பெண்டு கிராஸ் பண்ணிட்டோம். வர்றது லாஸ்ட் ஒன் 70வது ஏர்பெண்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து 70 ஏர்பின் பெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோங்க. நைஸ், முடிஞ்சு 70 ஏர்பின் பெண்டும் முடிஞ்சு. கிட்டத்தட்ட கொல்லிமலை ஏறிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ரூம் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தரணும். நல்ல குளிருங்க, சரியான கிளைமேட். நான் எதிர்பார்த்து வந்ததை விட நல்ல கிளைமேட், வேறு மாதிரி இருக்கும். நான் கிளைமேட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் வந்தேன். நல்ல கிளைமேட். Again traffic. ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ்னு நினைக்கிறேன்.
காய்ஸ், நம்ம ஃபைனலாக கொல்லிமலை ரீச் ஆகிட்டோம். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா ரூம் கிடைக்கலங்க. வீக்கெண்ட் டேஸ்ன்றதால் ரூம் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் கொல்லிமலை வர்றதா இருந்தால் கண்டிப்பாக கீழே புக் பண்ணிவிட்டு வாங்க.